இருக்கிறார். இந்த இயக்கம் தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று திரு சி.வி. சண்முகம் சொல்லுகிறார். யாரால் இந்த தொடர் தோல்வி என்பதை கண்டறியத்தான் இன்றைக்கு மாவட்ட வாரியாக ஆய்வுக் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். மாறாக உடனடியாக செயற்குழுவை கூட்ட வேண்டும், உடனடியாக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி கூட்டினால் அந்த செயற்குழுவிலே இவரை போன்றவர்கள் தான் பேச முடியும், பொதுக்குழுவிலே இவரை போன்றவர்கள் தான் பேச முடியும். ஆனால் உழைத்தவர்கள் பேசியதை கேட்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மாவட்ட வாரியாக ஆய்வுக் கூட்டத்தை நடத்துகின்ற அண்ணன் எடப்பாடியார் ஒவ்வொரு மாவட்டத்திலே யார் தவறு செய்தார்கள், என்னென்ன பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற ஆய்வுக் கூட்டத்தை நடத்துகின்ற நேரத்தில் இவர் அவசரப்படுகிறார். ஏன்? விழுப்புரம் மாவட்டத்திலே இவரால் பரிந்துரை செய்யப்பட்ட 3 சட்டமன்ற வேட்பாளர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள். அந்த மாவட்டத்திலே இன்றைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய செயல்பாடுகளை பார்த்து பொறுக்க முடியாமல் பொறாமையால் இன்றைக்கு இவர் அந்த மாவட்டத்தில் இருக்கிற கழகத்தினுடைய நிர்வாகிகளை அவர்கள் சொல்லுகின்ற கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத நிலையில்தான் இன்றைக்கு அந்த மாவட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு புத்துணர்ச்சி பெற்று விறுவிறுப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை திரு சி.வி. சண்முகம் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மாவட்டத்திலே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், இங்கே இருக்கின்ற கூட்டணி கட்சிகளை நாங்கள் மதிக்கிறோம், எங்களை அவர்கள் மதிக்கிறார்கள். அதனால்தான் திருவண்ணாமலை மாவட்டம், சேலம் மாவட்டம் போன்ற பல்வேறு மாவட்டங்களிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் உன்னுடைய விழுப்புரம் மாவட்டத்திலே என்ன நிலைமை? கூட்டணி கட்சியோடு நீங்கள் அனுசரித்து செல்லவில்லை, அவர்களை நீங்கள் மதிக்கவில்லை என்பதுதான் கூட்டணி கட்சி தலைவர்களுடைய குற்றச்சாட்டு என்பதை நீங்கள் முதலில் உணர்ந்து கொண்டு உங்களுடைய தவறுகளை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் நீங்கள் செயல்பட வேண்டும். குடும்ப அரசியல் என்று சொல்வதை நிறுத்தி கொள்ளுங்கள். முதலிலே உன்னுடைய மாவட்டத்திலே உன்னுடைய குடும்ப அரசியலை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த இயக்கத்தையும் இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்களையும் இழிவுபடுத்தி கொண்டிருக்கிற திரு சி.வி. சண்முகம் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கிள்ளுக்கிரையாக நினைக்க வேண்டாம். இந்த இயக்கம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர்களையும் கட்சியை பற்றியும் இழிவுபடுத்தி பேசினால் அதற்கான விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள். அரசியல் அரங்கத்திலே இருந்து உங்களை மக்கள், இந்த இயக்கம், தொண்டர்கள் அப்புறப்படுத்தி விடுவார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவன்போடு சொல்லிக் கொள்கிறேன். மேலும் ஆய்வுக் கூட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதில் தொண்டர்களுடைய கருத்துக்களையும் நிர்வாகிகளுடைய கருத்துக்களையும் கேட்டிருக்கிறார். அதேபோல மற்ற மாவட்டங்களிலே அனைத்து நிர்வாகிகளையும் அழைத்து அவருடைய கருத்துக்களை கேட்ட பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயற்குழுவை அண்ணன் எடப்பாடியார் கூட்டுவார். அதன் பிறகு கழகத்தினுடைய பொதுக்குழுவை கூட்டுவார். எதற்கும் அஞ்சாதவர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை முதலில் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பொதுக்குழுவை கூட்டுவதற்கு அண்ணன் எடப்பாடியார் அச்சப்படவில்லை, செயற்குழுவை கூட்டுவதற்கு அண்ணன் எடப்பாடியார் அச்சப்படவில்லை. எதற்கும் அஞ்சாத சிங்கம்தான் அண்ணன் எடப்பாடியார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், நீங்களும் அறிந்திருக்கின்றீர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த இயக்கத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கு தவறான செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிற திரு சி.வி. சண்முகம் அவர்களே, உங்களுடைய வார்த்தைகளை கட்டுப்பாடோடு நிறுத்தி கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் அண்ணன் எடப்பாடியார் பின்னால் உறுதியாக வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும், உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலாக இருந்தாலும் அல்லது வருகின்ற சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும், எந்த தேர்தலிலும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமைகின்ற கூட்டணி தான் தமிழகத்திலே வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்திலே தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன்.